வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலையில் இருந்து தொலைபேசியில் மிரட்டிய கைதிகள். மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்ற 8 சாரதிகள் கைது. மகனுடன் வசித்து வந்த தாய்க்கு இரவில் அரங்கேற்றப்பட்ட கொடூரம். தமிழர் பகுதியில் சம்பவம். தாயை கோடரியால் தாக்கி கொலை செய்த மகன். ஜாலில் சிக்கவுள்ள திடீர் பணக்காரர்கள். தொடரும் கைதுகள். பொதுமக்களை நாடும் காவல்துறையினர். செவ்வந்திக்கு உதவியவர்கள். வடக்கில் 2 குழுக்கள் தீவிர விசாரணை. கெகல்பத்திர பத்மியுடன் தொடர்பு. மற்றொரு நடிகையிடம் சிஐடி விசாரணை. 3 வயது மகனை கொன்றுவிட்டு உயிர் மாய்த்துள்ள தாய். தென்னிலங்கையில் கொடூரம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிலர் வெளிநபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மூலம் அச்சுறுத்தி வருவதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தி மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் வர்ஷவிதான நேற்றைய தினம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். தங்களுக்கு சிறை கைதிகள் குழு ஒன்று தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த அனாமதேய முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையிலேயே குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து மன்றுக்கு தெரிவித்த விசாரணை அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல் தொலைபேசி அழைப்புகள் எந்த சிறையில் இருந்து மேற்கொள்ளப்பட்டன என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு தேவையான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றத்தின் உத்தரவை வழங்குமாறும் விசாரணை அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைக்கு நீதவான் அனுமதி வழங்கினார். மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்ற 8 மோட்டார் சைக்கிள்களுடன் 8 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கொட்டாவ ஹொரணை 280 பேருந்து வழித்தடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மத்தியகுட, பிரம்மநாகம, கலல்கொட, ருக்மல்கம, பத்தரமுல்லை மற்றும் ஹெரிபிட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 20 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 119 அவசர எண்ணின் மூலம் அதிக சத்தம் எழுப்பி பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது போட்டியில் பங்கேற்ற 8 மோட்டார் சைக்கிள்கள் தடுத்து நிறுத்தி குறித்த 8 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொட்டாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மதவாச்சி இசின் பெஸ்ஸகம பகுதியில் வீடொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் மதவாச்சி இசின் பெஸ்ஸகம பகுதியைச் சேர்ந்த 81 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது மகனுடன் அவர் வீட்டில் வசித்து வந்த நிலையில் 26ஆம் தேதி இரவு அவரது தலையில் கோடரியால் தாக்கியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதவான் பரிசோதனைக்கு பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் சொத்து சேர்த்த சந்தேகத்தில் 11 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குறித்த விடயத்தை வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் ஜாழ்ப்பாணம் தலைமை காவல்துறை காரியாலய கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள், போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்பில் உள்ளவர்கள் எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜாலில் சட்டவிரோதமாக சொத்து குவித்தார் எனும் சந்தேகத்தில் நபரொருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் தொலைபேசிக்கு இன்னொரு நபரிடமிருந்து வாட்ஸ்அப் மூலம் கைத்துப்பாக்கி ஒன்றின் புகைப்படம் அனுப்பப்பட்டுள்ளது. இதன்போது கைத்துப்பாக்கியின் படத்தை தனக்கு அனுப்பியவர் பெயரை சந்தேக நபர் தெரிவித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் குற்றவாளியான இஷாரா செவ்வந்திக்கு உதவி புரிந்தமை தொடர்பான விசாரணையை முன்னெடுக்கும் வகையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இஷாரா செவ்வந்தி நாட்டில் தலைமறைவாகி இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை தொடர்பான விசாரணைகளுக்காக 4 குழுக்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது.
அத்துடன் இஷாராவை இந்தியாவுக்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தின் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்டமை தொடர்பில் வவுனியாவில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவைச் சேர்ந்த 45 வயதான வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஆனந்தினிடம் வழங்கிய துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பில் குறித்த வர்த்தகர் எவ்வித தகவல்களையும் இதுவரையும் வெளிப்படுத்தவில்லை என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இஷாராவிற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 7 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 3 பேரும் நீதிமன்ற உத்தரவிற்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்னிலங்கையின் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். தற்போது தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதாள உலக குழு உறுப்பினர் கேகல்பத்ர பத்மேவுடன் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் வைத்து கேகல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். கேகல்பத்ர பத்மேவிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அவருடைய கையடக்க தொலைபேசியிலும் உள்ள விடயங்கள் தொடர்பிலும் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. இந்நிலையில் பத்மேவின் கையடக்க தொலைபேசியில் தென்னிலங்கை நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவுடன் இருக்கும் புகைப்படம் ஒன்றை விசாரணை அதிகாரிகள் அடையாளம் கண்டுள்ளனர். இது தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவருக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இதன்போது புகைப்படம் எடுக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பாதாள உலக குழு உறுப்பினர் தொடர்பில் தனக்கு தெரியாது என ஸ்ரீமாலி பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த புகைப்படம் புத்தாண்டு விழா ஒன்றின் போது எடுக்கப்பட்டதாகவும் குறித்து அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த பலரும் தன்னுடன் புகைப்படங்களை எடுத்ததாகவும் அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். காலி படகுல ககட்டவெட்டிய பொல்லுண்ணாவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இறந்து கிடந்த 3 வயது சிறுவனின் சடலமும் கயிற்றில் தொங்கிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் இன்றைய தினம் பிற்பகல் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக படப்புல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட வீட்டில் வசிக்கும் லஹிது சம்பத் என்ற 3 வயது மற்றும் 6 மாத சிறுவனின் தாயான இருனின் நெத்தியா தில்ருக்ஷி ஆகியோரே என தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டில் கயிற்றில் தொங்கிய நிலையில் காணப்பட்ட பெண் தனது மகனை கொன்றுவிட்டு பின்னர் தானும் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்த பெண் சுமார் 1 மாதத்திற்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு திரும்பியதாகவும் அவர் திருமணமானவராக இருந்த போதிலும் தனது கணவரிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை மற்றும் தற்கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். சம்பவம் குறித்து படப்புல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.